அது என்னவென்றால், டு எர் இஸ் ஹியூமன். தவறு செய்வது மனித இயல்பு. எல்லா மனிதர்களும் ஏதாவது ஒரு விதத்தில் அநீதி உள்ளவர்களாக ஏதாவது ஒரு பாவத்தை செய்து விடுகிறார்கள். ரோமர் 3:10 வாசிக்கிறது போல, நீதிமான் ஒருவனும் இல்லை, ஒருவனுமே இல்லை என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே கர்த்தருடைய பார்வைக்கு முன்பதாக 100க்கு 100 நீதிமான் ஒருவன் இதுவரைக்கும் தோன்றினதே இல்லை. ஆனாலும் கர்த்தர் என்ன விரும்புகிறாராம்? நாம் நீதிமான்களாய் இருக்க வேண்டும் என்று. எப்படி நாம் நீதிமான்களாய் மாற முடியும்? முதலாவது நம்ம என்ன உணரணும்னா, நம்முடைய சுய நீதி எல்லாம் கர்த்தருக்கு முன்பதாக அவைகள் அசுத்தமானவைகள், குறைவுள்ளவைகள். அந்த நீதியை வைத்துக்கொண்டு அவருக்கு முன்பதாக நிற்கவும் முடியாது. அந்த நீதியை வைத்துக்கொண்டு கர்த்தாவே என் ஜெபத்தை கேளும் என்று சொல்லுவீர்கள் என்றால் அந்த ஜெபத்துக்கு அவர் செவி கொடுக்க போவதும் இல்லை. ஒரு விஷயம் பாருங்க, என்னுடைய ஸ்நேகிதர் இடத்துல நான் ஒரு விஷயம் பேசிக்கொண்டு இருந்தேன். அவருடைய உறவினர் பாருங்க, ரொம்ப நேர்மையான ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் மேன். அவர் ரொம்ப வைராக்கியமாக இருப்பார், நீதி உள்ளவராக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும். அவர் இடத்துல ஒரு கரப்ஷனும் கிடையாது. தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அவார்டே கொடுத்துருக்குறாங்க. என்னென்னா, கரப்ஷன் இல்லாத ஒரு பெரிய ஆஃபீஸர் அப்படின்னு ஒரு பெரிய மேன்மை. அதுவே அவருக்கு ஒரு பெரிய கிரீடம் போல அது இருந்தது. அவர் பாருங்கள், அவர் சொன்னார், நல்ல மனிதருங்க, எந்த லஞ்சம் ஊழலெல்லாம் அவர் ஈடுபடவே மாட்டார், ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பார், ஏழைகளுக்கெல்லாம் உதவி செய்வார் அப்படின்னு நிறைய நல்ல காரியத்தெல்லாம் சொல்லிட்டு இன்னொரு காரியத்தை ஆனா அப்படின்னு எழுத்தார். அது என்னது ஆனா அப்படின்னா, அவர் நல்லவர் தாங்க, ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, சில காரியம்லாம் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணணும், அப்பா அந்த விஷயத்தெல்லாம் தட்டி கொள்ளவே முடியாது, ரொம்ப கரெக்டாக இருப்பார், ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டு ஆனா அப்படின்னா சில குறை அவருடைய வாழ்க்கையில் இருக்குது. இந்த இடத்துல இப்படி அவர் நடந்துக்கிட்டார், இல்லை இப்படிப்பட்ட குறைகள் இருக்கிறது, இது எனக்கு பிரியமில்லாத காரியம், சில காரியங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத சில காரியங்கள் உண்டு என்று. அப்படி என்றால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு பக்கம் எல்லாம் நீதியாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா ஆஹா ஓஹோ நல்லவர் வல்லவர்னு இருந்தாலும் ஆனான்னு ஒரு பக்கம் ஒன்று இழுக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன இருக்கும்? ஒரு குறை இருக்கும். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு முன்பதாக நீதிமான் ஒருவனும் இல்லை, நன்மையே செய்யத்தக்கவன், பாவமே செய்யாத ஒரு மனிதன் ஒருவனும் இல்லை. ஆனால் கர்த்தர் எப்படிப்பட்டவரா? நீதி உள்ளவர், நீதியை விரும்புகிறவர், நீதிமான் மேலே நோக்கமாக இருக்கிறார் என்று. அப்படி என்றால் எப்படி நாம் நீதிமான்களாய் மாற முடியும்? எப்பொழுது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்க போகிறார்? எனக்கு பிரியமானவர்களே, நீதிமான் ஆவது என்பது நம்முடைய சுயத்தினால் அல்ல, நம்முடைய முயற்சினால் அல்ல, கர்த்தர் மேல் நாம் வைக்கிற விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்களாய் மாற்றப்படுகிறோம். ஹல்லேலூயா. ரோமர் 3:22 விதமாய் சொல்லுகிறது, வாசிக்க கேட்போம். அது இயேசு கிறிஸ்து